அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம் சார். ஸோ இவங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த்து 4/5/1987. டைம் ஆஃப் பர்த்து காலையில் 7:30. ஸோ இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜாதகம் ரெடி பண்ணால் 37 வயசு 9 மாதம் 21 நாள் ஆகுது. ஸோ அப்படியே பாருங்கள் இவங்களுடைய சாட்டு. திதி சஷ்டி திதி, வளர்ப்பிற திதி, நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், ராசி மிதுன ராசி, லக்னம் ரிஷப லக்னம். ஸோ ரிஷப லக்னம் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஓரை சனி ஓரை. ஸோ இப்போ இவங்களுக்கு போயிட்டுருக்கிற தசாபுத்தி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராசி நவாம்ச கட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், ராசி கட்டத்தை பார்த்தா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது. அப்படியே பாருங்கள் 7ல் சனி வக்ரமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த கேள்வி என்னன்னா, எனக்கு எப்போ 2ஆம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பாருங்கள் வயசு 37 வயசு தான் ஆகுது. 2ஆம் திருமணத்தை பற்றி கேட்டுக்கிறாங்க. இந்த ராசி நவாம்ச கட்டத்தை பார்த்தோன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, 7ல் சனி வக்ரமாக இருக்குது. ஸோ அப்படியே இவங்களுடைய இப்போ என்ன நடக்குது தசாபுத்தி பார்த்துருவோம். தசாபுத்தி பாருங்கள், புதன் திசை போயிட்டுருக்கு. புதன் திசை 8-12 வந்திருக்கு. அதேமாரி ராகு புத்தி. ஸோ ஆல்ரெடி அந்தரம் சூரிய அந்தரம், திசை புத்தி அந்தரம் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய பாவச்சாட்டை பார்த்தோம்னா, பாவச்சாட்டு பாருங்கள். அதாவது 7ஆம் பாவம் கெட்டிருக்கா. 7ஆம் பாவம் 2ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் ஒரு வலி வேதனை வந்துடுச்சு. ஸோ 7ஆம் பாவம் கெட்டு கிடந்துன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இது எல்லாமே நடக்கும். அதே போல் பார்த்தோன்னா பார்ட்னர் மூலிமா தொழில் செஞ்சோம்னா அந்த தொழில் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகாது. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியை பற்றி சொல்கிறது, பார்ட்னர் தொழில் பற்றி சொல்கிறது. இது வீக்காக இருக்கிறதுனால நிச்சயமாக இவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். சரி, 2ஆம் திருமணம் நடக்குமா? 2ஆம் திருமணத்தை அடுத்தது நம்ம என்ன 9ஆம் பாவத்தை பார்க்கணும். ஸோ 9ஆம் பாவம் பார்க்கும்போது 9ஆம் பாவமும் கொஞ்சம் கெட்டு கிடக்கு. ஆல்ரெடி 2ஆம் திருமணம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ இவங்களுடைய கிரக பலன் வரைபடத்தை பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கிரகம் நல்லாயிருக்கு, புறம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கிரகம் கெட்டு போயிருக்கு. ஸோ புறம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாய்ப்பு சுக்கிரன்